என் சொந்த ஊர் விழுப்புரம் பக்கம் கிராமம், ஒரு நத்தமேடுன்ற கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் சென்னைக்காக வேலைக்கு வந்தோம். கவர்மெண்ட் பார்க்கில் தான் வேலை செய்கிறோம். நுங்கம்பாக்கம் ஃபோர்ட் லேண்ட் பார்க்கு, வைஷ்ணவ காலேஜுக்கு பக்கத்தில். அன்றைக்கி வந்து குழந்தையும் பிள்ளையும் உள்ளே இருந்திருக்காங்க. அவர் நாயை விட்டு கடிக்க வச்சிட்டாரு. குழந்தை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் குழந்தைக்கு. அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப இதாக இருக்குது. குழந்தை உரிமையாளரும் வரல, கார்பரேஷன்லேருந்து இது வரைக்கும் வரல. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ குழந்தைய வெளியே கூட்டும் போக சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஆக்ஷனும் எடுக்கல, கவர்மெண்ட்டே எடுக்கல. இந்த நாய்க்காரன் வந்து நான் பதில் சொல்ல. இப்போ நான் குழந்தைய கூட்டும் போயிட்டா பிற்காலத்தில் நான் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். நான் அந்த ஹாஸ்பிட்டல் என்னை இட்டு வந்து பார்க்க முடியுமா? என்னால் பார்க்க முடியாது. அந்த ஃபுல் செலவு கார்பரேஷன் ஒத்துக்கணும். அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உரிமை அவங்க கொடுத்துக்கணும். எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும் கார்பரேஷனில். என் பிள்ளைக்கு தேவையானது அவங்க பார்த்துக்கணும். அதான் அந்த நாய் உரிமையாளருக்கும் சொல்கிறேன், கார்பரேஷனும் கவர்மெண்ட்டுக்கும். கார்பரேஷன் அதான் தெரியல, அது தெரியாது நம்மளுக்கு. அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அவங்க பில்லு வரவங்கள தான் தெரியும். ஆனா இதுவரையிலையும் மாநகராட்சி உதவி செஞ்சிருக்குது, போலீஸ் ஸ்டேஷனு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக இருக்கு. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. நான் அடுத்த வாட்டி வந்து திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும் குழந்தைய? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அரசுக்கு என்ன, இப்போ முதலமைச்சருக்கு நேரடியா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? குழந்தைக்கு வந்து தேவையான படிப்பு செலவு முதலமைச்சர் ஏற்றுக்கணும். இந்த நாய்க்காரு வந்து குழந்தைக்கு என்னவோ அவரும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும். என் குழந்தை எனக்கு நல்லா இருந்தால் போதும். எப்படி இருந்தோ அதே மாதிரி. உங்களுக்கு அச்சமா இருக்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும். நான் சப்போஸ் எங்கன்னா போச்சு, நானே கூட ஒரு கொட்டு லைட்டாக கொட்டிட்டேன் குழந்தை. நானே கூட ஒரு கொட்டு கொட்டேன். ஏன்னா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை ஒரு சைக்கிளில் போகுது, ஊந்து போச்சு என் குழந்தை. திரும்பி நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வர முடியுமா? அதான் சார் தெரியல. டாக்டர் சைன் பண்ணிட்டு போயிட்டாராம் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு. அந்த நர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நீங்க வெளியே போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் எது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எப்படி போக முடியும்? இன்னும் 3 இன்ஜெக்ஷன் இருக்குது குழந்தைக்கு வேற. அந்த 3 இன்ஜெக்ஷன் இப்படி தாய்க்கு 2 இன்ஜெக்ஷன் இருக்குது. நான் எப்படி வந்து போட முடியும் இந்த ஹாஸ்பிட்டலில்? எதுவுமே இல்லாமல் வேலையை விட்டு வரும்போது அது இன்னும் எதுவும் சொல்லல. அவர் தான் பார்த்தாரு, அவர் தான் டிஸ்சார்ஜ் சைன் பண்ணாரு காலைல 10 மணிக்கு. அதுவும் தெரியாது நம்மளுக்கு. அவங்க வந்து இதை செய்யறோம் சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு அது இன்னும் டெபாசிட் அவங்க வந்து நான் என் கையில தான் கொடுக்க வேணாம். குழந்தைக்கு தேவையானதை குழந்தை பேர்ல போட்டா போதும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். மீதி அவர் என்ன சொல்றாரு, செய்யறேன், எங்களால முந்தைய செய்யறோம் சொல்லியிருக்காரு. எது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பேச்சுவார்த்தையில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகல இன்னும். அது வந்து போலீஸும் மாநகராட்சியும் முடிவு எடுக்கணும். அதான் தெரியலைங்க சார். ஃபுல்லாக கார்பரேஷன் தான் பார்க்கறேன்னுச்சு. அதுக்குள்ள ஜீப் டாக்டர் இது நல்லா ஆயிடுச்சு குழந்தைக்கு, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி போகலாம் அப்படி சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு பயம். இது கேளுங்க, குழந்தை உள்ளே போய் பார்த்தா பயமாக தான் இருக்குது. கரெக்டாக கொஞ்ச நேரம் பேசுவா, அப்புறமா தலை வலிக்குன்னு படுத்துக்குவா. நான் இப்போ இந்த டைமில் கூட்டும் போயிட்டு எங்கள் ஊருக்குள்ள கிராமம், அது வெயிலில் வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு சேஃபாக இந்த ஹாஸ்பிட்டலேருந்து சேஃபாகி போனால் தான் நான் போக முடியும். ஆமாம், நாங்கள் பார்த்துட்டு தான் சார் போகணும் குழந்தைய. நான் போயிட்டுனா வர முடியாது சார். இன்னும் 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கேன். நான் போயிட்டு அங்கேருந்து கார் வச்சுன்னு வர முடியாது. வருமானமும் நின்று போச்சு. நான் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் கார்பரேஷனில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இருக்காங்க. அவர் ராமமூர்த்தி சார், ராதாகிருஷ்ணன் சார் வாங்கி தரோம் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் அன்னைக்கு இது வரைக்கும் வரல. டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, அவரும் வரல, யாரும் வந்து பார்க்கல. ஏன்னா திடீர்னு அவங்க வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் ஊருக்கு போயிட்டுனா அதை இன்னோட விட்டுருவாங்க. அதுக்காக தான் ஒரு இது. ஓகே.